ஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்ப்ளைண்ட்டில் ஒரு 10 கம்ப்ளைண்ட் வச்சுக்கோங்களேன். இது முதல்ல என்கிட்ட வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி சுத்தமாக ஆஃப் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரி தான் என்கிட்ட வந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எடுக்கலாம் சொன்னார். சரி, நான் 2 விஷயம் பண்ணி கொடுத்தேன். முதல் விஷயம் நம்மக்கிட்ட இந்த பேட்டரி போட்டு அவர்கிட்ட செல்ஃப் லைன் பற்றி கேட்டேன். செல்ஃப் ஒர்க் ஆகிடுச்சு, அவர் அப்படியே நம்பிக்கை ஆகிட்டார். ரெண்டாவது, நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, இந்த பிஎஸ்சி சர்வீஸ் ஒர்க் பண்ணுறதில்ல என்ன பெரிய பிரச்சனை தப்பு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலிங் ப்ரூஃப் இது பார்த்தீங்களா, இதை தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க. இப்போ எப்படின்னா, நம்ம வந்து நூஸ் பண்ணால் தான் இது ஐலிங் ஏறும், ஓகேங்களா. ஐலிங் வந்து நூஸ் பண்ணால் தான் ஏறும். இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் டைட் பண்ணுற முறையில் என்ன பண்ணுறாங்க, மேலே இதை உடச்சிட்றாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, இதை உடச்சிட்டு இதை சுற்றி ஃபெவிகாலை போட்டு ஊற்றி விட்டுக்கிறாங்க. அதனால் இந்த சுவிட்சில் ஐலிங் ப்ரூஃப் வேலை செய்யலை. சரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஐலிங் ப்ரூஃப் வந்து ஒர்க் ஆகலை. சரி, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, சரி டப்புன்னு கொஞ்சம் யோசித்து மேலே ஃபெவிகால்லாம் ஊற்றி பண்ணிக்கிறாங்க. எப்படி இது எடுக்க போகிறோம் தெரியலன்னு. அப்போ பொறுமையாக உட்காந்து டெஸ்ட்டு கீழே அடித்து இந்த சைடில் இதெல்லாம் கொஞ்சம் கீர் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ப்ரூஃப் எப்படி நான் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாபேரில் கொஞ்சம் ஆழமாக அழுத்துட்டேன், தெரியுதுங்களா. கொஞ்சம் ஆழமாக அழுத்தோன்னே நம்மளுக்கு வந்து இப்போ ஃபுல் ட்ரைவ் வந்து ஈஸியாக உட்காருது. இங்கே பாருங்கள், இப்போ இது மைனஸ் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா. இப்போது நம்ம வந்து திருப்பிக்கலாம். இதனால் ப்ரூஃப் கிடைக்காத சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு இது ஆசாபேடு வச்சு கொஞ்சம் நல்லா ஆழமாக அறுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ட்ரைவ் போகிற மாதிரி ஆகிடும். திரும்பி ஒன்சுமா சொல்கிறேன், இது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு நூஸ் பண்ணால் தான் ஐலிங் ஏறும், டைட் பண்ணால் ஐலிங் கம்மியாகிடும். இது நிறைய பேர் தெரியாமல் இந்த ப்ரூவை உடச்சிட்றாங்க. ஓகே, இதெல்லாம் நான் சொன்னேன்னா ஒரு கஸ்டமருக்கு பிடிச்சோன்னே வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த வண்டியில் என்னென்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கெச் அசம்பிளி சுத்தமாக போயிட்டு இருக்குது. முடிஞ்சவளுக்கு இந்த மாதிரி கெச் அசம்பிளி ஒரிஜினல் போடுங்க, டூப்ளிகேட் போடாதீங்க. ரெண்டாவது அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, காமன் டைப் பேக் எடுத்துகிட்டு சிங்கிளாக பண்ணியிருக்காங்க. அது வந்து அவருக்கு பேக் அடித்தா பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லை. அதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, பேக் அடிக்க சொல்ல ஒரு பேக் அடித்த ஃபீலிங்கே கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த காமன் டைப் போகிற பாஸை டோட்டலாக எடுத்துகிட்டு ஓல்டு வண்டியில் எப்படி இருக்குமோ அந்த பின்னை போட்டு பெடல், அந்த ஓல்டு வண்டி பெடலே போட்டுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்களா பேக் ராட் ஃபிங்கர், இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஓல்டு வண்டியாக பண்ணி கொடுக்க போகிறோம். இதனால் என்ன உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, பேக் அடித்ததில் நிற்கும், இந்த செதறாமல் நிற்கும். அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயே ரெடி பண்ணி போட போகிறோம். மறக்காமல் நிறைய பேர் கெச்சு கேட்டும் போது இதை வந்து பெல் ஷேக் இருக்குது பார்த்தீங்களா, இது கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி பிஎஸ்எஸ்ஸை நிறைய பேர் வந்து வாட்டர் ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இசிஎம் வருது இல்லை, இந்த இசிஎம்மை சாய்க்கிட்ட கட்டிட்டு இசிஎம் தனியாக எடுத்து வச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய ஃபோன் காலில் வர்றது என்னென்னா, இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணேன், வீட்டில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்டாங்க, இசிஎம் எகுறுது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த இசிஎம்மை ஃபுல்லாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இசிஎம் என்னால் கட்ட முடியாதுன்னா, நீங்கள் இந்த சாய்க்கிட்ட மட்டும் தனியாக கட்டிட்டு உள்ளே வந்து துணி வச்சு சுற்றிட்டு வாட்டர் வாஷ் கொடுத்தாலும் இசிஎம்மு கொஞ்சம் தைக்கலாம். அப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த இசிஎம் எடுத்து தான் ஆகணும். இசிஎம்மை வெளியே எடுத்துகிட்டு வண்டியை டோ பண்ணி போய் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இசிஎம்லாம் போட்டிங்கன்னா இசிஎம் கொஞ்சம் பிரச்சனை வராது. முக்கியமாக பிஎஸ்எஸ் சர்வீஸ் ஒர்க் எடுத்திங்கன்னா தேட்டரில் பாடி இன்ஜெக்டர் மெயின் கைட்டு க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா பேஜ் ராம் யமகா குமார்னு வரும். மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் பிஎஸ்எஸ் டவுட் கேட்குறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வீடியோஸை போட முடியும்.